ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிராம ஊராட்சி செயலாளருக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஜாபோட நோட்டிஃபிகேஷன் அப்புறமேட்டு அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் சாரின்னு சொல்லிட்டு, அதாவது இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாபோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர். இதுக்கு வந்து நீங்கள் ஊதியம் எவ்வளோ, அதாவது லெவல் 2ல் 16,900 50,400 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொது பிரிவினருக்கு வந்து 18 முதல் 32 வரையும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 18லேருந்து 34 வரைக்கும் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு அதிகபட்ச வயது வரம்பு 10 ஆண்டுகள் வரை நீடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவருக்கு 18 முதல் 50 வரை சொல்லியிருக்காங்க. இப்போ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் மொத்தம் டோட்டலாக மாவட்ட வரை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1453 சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி விவரங்கள் வந்து மாவட்டங்களில் வந்து உள்ளவாறு, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ கொடுத்து இவ்வளோ, அதாவது எஸ்சியில் எவ்வளோ, எம்பிசியில் எவ்வளோ, பொதுப்பினருக்கு இவ்வளவோ, பெண்களுக்கு இவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும். அதாவது 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் 8th நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இப்போ நம்ம ஸ்கூல் படித்தோம் அப்படின்னாலே, இப்போ நார்மலாக மெட்ரிகுலேஷன்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு லாங்குவேஜ் தமிழ் இருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 100 ரூபாயும், ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குனருக்கு 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் நோட்டிஃபிகேஷன் வந்து இது எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 9/11/2025 வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்னென்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன்.